இல்லை நமக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும்னா அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டம் வந்து படணும் அப்படின்னா பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறதுக்கு we can make something out of it, அவ்வளோதான். அதுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நமக்கு பெரிய இதெல்லாம் நம்ம அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம நிறையா பெரிய ஆளுங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்களுக்கான ப்ராக்ரெஸுக்கான ஒரு வழியே இருக்காது. அதையும் தாண்டி யார் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு அதையும் தாண்டி யார் வெளியில் வராங்களோ அவங்க தான் ஷைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கிளியர் பண்ணவங்க ஒருத்தருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரஃபான ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அதுதான் அதுதான் அந்த டைம்லேயும் அதான் டெஸ்டிங் டைம்ஸ் அவ்வளோதான் அப்படின்றத மைண்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். ஏதோ நம்ம வந்து ஒர்த்லெஸ்ஸாக வந்து சில டைமில் ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த டைமெல்லாம் தாண்டியும் ஐம் ஸ்டில் வர்த்தி, ஐம் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சிச்சுவேஷன், ஸ்டிச் போட்டால் தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், லெக் ரைஸ் பொசிஷனில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 4 months பேபி வயிற்றில். அப்போது வந்துட்டு மார்ச் மந்த் அந்த எக்ஸாம் வருது. எனக்கு டியூ டேட் வந்து January 20th வாக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படி தான் மெயின்ஸ் டெஸ்ட் ஐசியூவில் இருக்கும்போதும் கூட ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒன்று ஸ்க்ரால் பண்ணிகிட்டே படிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இது இன்னும் கூட அந்த ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும், அந்த வென்ஃப்ளான் போட்ட ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும். பெண்ணு பிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பழக்கமே இருக்காது. மேரிட் விமன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபிசிக்கலி எமோஷ்னலி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மேரேஜ் வந்து மார்ச்சில் ஆகுது. அப்புறம் அக்டோபரில் வந்துட்டு ஒரு சிவியர் பம்பி ரோடு, அதில் வந்து கொஞ்சம் அன்ரூலி டிரைவிங்னால எனக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளீடிங் ஆகி அபார்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன், பேபி. ஸோ நடக்கக்கூட ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே சர்ஜரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் அப்போ எல்லாருமே. அந்த டைமில் அவனுக்கு வந்து ஜான்வரியில் வந்து இதை கண்டுபிடிக்கும், டிசம்பரில் வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். ஃபெப்ரவரியில் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ், February 25th வந்து குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இன் பிட்வீன் தான் வந்து அந்த டைம்லேயுமே படித்தேன். மனசு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல். எப்படி அது வந்து எனக்கு அந்த முன்னாடி நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அவனுக்கு முடியலைன்றப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சிவியர் எனக்கு. என்ன ஆகும், சர்ஜரி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபுல் அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க, எப்படி ஹவ் இட் வில் டர்ன் அப் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்தது. பேசக்கூட தெரியாது, என்ன சொல்லுவான் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது ரொம்ப சிவியரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க சர்ஜரிக்கு முன்னாடி. அதான் February 25th வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜனனி. இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் 10th ரேங்க். ஸோ இது வந்து என்னோட 4th attempt. அப்பாவோட பேர் வந்து ஜானகிராமன், இண்டஸ்ட்ரியல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவோட பேர் வந்து சசிகலா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. தம்பி வந்து விஷ்ணு, டெலாய்ட்டில் வந்துட்டு இப்போ அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் லைஃப் வந்துட்டு சென்னையில் சென்ட் ஜான்ஸில் பண்ணேன். இப்போ 90% 10th ஸ்டாண்டர்டில். அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு சங்கர வித்யாலயாவில் பண்ணேன், அங்கே 92% எடுத்திருந்தேன். யூஜி வந்து JPR SRR காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். அங்கே யூஜியில் வந்துட்டு நான் கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் சைட் பை சைட் BA ஹிஸ்ட்ரி பண்ணேன். எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட். சர்ஸில் 2 பிளேஸ்மெண்ட் கிடச்சது. ஸோ ஐ ஹேட் டு கோ அண்ட் ஒர்க். பெங்களூரில் ஒர்க் பண்ணேன், சென்னையில் ஒர்க் பண்ணேன். இப்போ 2024 ஜான்வரி வரைக்குமே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். 2018 வந்து ஐடியில் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன். மார்னிங் வந்து ஒரு 3 to 9 அந்த மாதிரி படிப்பேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறது. காலையில் 3 to 9, அதுவே ஒரு 6 hours நமக்கு கவர் ஆகிடும். 9 o'clock ஆஃபீஸ் போயிட்டேன்னா 10 o'clock ஆஃபீஸில் இருந்துட்டு 10 to 7 ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சால் ஒரு 3 hours ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுவேன். எழுதிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த மேக்னிட்யூட் வந்து அப்போ தெரியல. வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி வந்து படிக்கணும், என்ன புக் லிஸ்ட், அது எதுவுமே தெரியாது. மெயின்ஸில் வந்து மார்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. 391 தான் நான் வாங்கினேன் மெயின்ஸில். ஸோ த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அது எதுவுமே வந்து எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் வந்துட்டு பிஃபோர் லாக்டவுன். ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்துட்டு மார்ச்சில் வந்து நமக்கு லாக்டவுன் போடுறாங்க. அடுத்த ஜான்வரியில் வந்து எக்ஸாம் வருது. ஸோ அந்த டைம் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மார்ச்சில் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் டேட்டே வந்து சொல்லலை. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மேரேஜ் வந்து மார்ச்சில் ஆகுது. அப்புறம் அக்டோபரில் வந்துட்டு ஒரு சிவியர் பம்பி ரோடு, அதில் வந்து கொஞ்சம் அன்ரூலி டிரைவிங்னால எனக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளீடிங் ஆகி அபார்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன். ஐ வாஸ் 4 months ப்ரெக்னென்ட் பேக் தென் ஐ திங்க்.
ஸோ அப்போ வந்து ரொம்ப அபார்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியானோடனே அட்மிட் ஆனால் இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சிச்சுவேஷன், ஸ்டிச் போட்டால் தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், லெக் ரைஸ் பொசிஷனில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 4 months பேபி வயிற்றில். அப்போ வந்துட்டு மார்ச் மந்த் வந்து எக்ஸாம் வருது, எனக்கு டியூ டேட் வந்து January 20th வாக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படி தான் மெயின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முடியலை. ஸோ மெயின்ஸ் வந்து அப்போ ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு படித்தேன். அப்போ வந்து மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பேபிக்கு என்ன ஆகும்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஹார்ட் பீட்டே 3-4 days வரைக்கும் இருக்காது. சிவியராக ஸ்டீராய்ட்ஸ், டெய்லி ஸ்டீராய்ட்ஸ் போடுவாங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணும்போது யோசிக்கும் போது பேபிக்கு எப்போ என்ன ஆகுமோ, நமக்கு எப்போ என்ன ஆகுமோ, நடுவில் வீசிங் ட்ரபிள் வந்து ஐசியூவில் எல்லாம் போயிருந்து டிசம்பர் மந்த் நான் ஐசியூவில் அட்மிட் ஆகிருந்தேன். டெலிவரிக்கு ஒரு 15 daysக்கு முன்னாடி ஐசியூவில் அட்மிட் ஆகிருந்தேன், சிவியர் ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐசியூவில் இருக்கும்போதும் கூட ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒன்று ஸ்க்ரால் பண்ணிகிட்டே படிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். வென் யூ நீட் சம் ஷோல்டர் டு ரிலை ஆன், நமக்கு வந்து அது கிடைக்காது அந்த டைமில். ஸோ மெரைட்டல் இஷ்யூஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமில் பார்க்கும்போது படிக்கிறது மட்டும்தான் ஒன்லி வே அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஒர்த்லெஸ்ஸாக வந்து சில டைமில் ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த டைமெல்லாம் தாண்டியும் ஐம் ஸ்டில் வர்த்தி, ஐம் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், அந்த இது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட்டோட இதுதான் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் என்னதான் வந்து நமக்கு வெளியிலேருந்து தம்பி எல்லாருமே சொல்லியிருந்தாலும் எங்கள் பெரியப்பா வந்து பயங்கர பூஸ்ட். அதுதான் சின்ன வயசுலேருந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது சின்ன வயசுலேருந்து பெரியப்பா சொல்லி கொடுத்தது. அப்புறம் இப்போவும் தம்பி சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த ஒரு கிளிஃபை தாண்டி நம்மளை புஷ் பண்ணும்போது லைஃப்பில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் ஓகே அப்போ இது வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறது ஹிட் ஆகும்போது தான் நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒன்லி வே அவுட் என்னது, நமக்கு வந்து குரூப் 1 கிளியர் பண்ணி போகிறது, நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுறது. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் யோர் பர்சனல் லைஃப், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அதர்வைஸ். நம்ம கோல் என்ன, ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன கோல் இது. ஸோ இதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா நத்திங் எல்ஸ் வில் மேட்டர். ஸோ அதுதான் மற்ற எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ், மற்ற ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில் படிக்கிறது வந்து இட் வாஸ் அன் ஈஸி திங் டு டூ. எனக்கு அந்த டைமில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஸ்டீராய்டு வந்து ஒரு பக்கம் அதோட இம்பேக்ட் வந்து உடம்புல இருக்கும், பெயின் வந்து சிவியராக இருக்கும். அந்த லேயிங் ஃப்ளாட் ஆன் பேக்குன்றது வந்து ஒரு டே ஃபுல்லாக படுத்து பார்த்தா அவ்வளோ பேக் பெயின் இருக்கும், பேபியோட வெயிட் வந்து நெஞ்சுக்கு ஏறும். ஸோ இட் வாஸ் வெரி சிவியர். எனக்கு வந்து மைண்டை மாற்றுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான திங், எனக்கு பிடிச்ச திங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ படிக்கிறது மட்டும்தான். அதுவும் இல்லாமல் தம்பி வந்துட்டு சைடில் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவனும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைமில். சைடில் உட்காந்து எனக்கு கீவேர்ட்ஸ் இது பண்ணி கொடுக்குறது, எனக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து தம்பி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ எல்லாரும் நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போடும்போது நம்ம சைட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம யாருன்றதை வந்து நமக்கே ப்ரூவ் பண்ண வைக்கிறதும் வந்து அந்த டைம் தான். டஃப் டைம்ஸ் தான் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம யார் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும். ஸோ சொல்லுவாங்க காம் ஓஷன்ஸ் டோன்ட் மேக் அ குட் சீமன் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டைமெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் யூ ஆர் கெட்டிங் சம்திங் தட் யூ டிசர்வ். ஸோ இந்த டஃப்பான திங்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை வந்து எது எம்பவர் பண்ணும், எது நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறது தான் வந்து ஒன்லி வே அவுட். ஸோ படித்து ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நத்திங் எல்ஸ் ஆஃப் தீஸ் வில் மேட்டர். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வந்து அவ்வளோ நம்ம வந்து இது பண்ணுறது வர்றது எல்லாமே. மேரிட் விமன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபிசிக்கலி எமோஷ்னலி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து இட் ஷுட் டேக் அ பேக் சீட். எமோஷ்னலாக நம்மளை எதையுமே இம்பாக்ட் பண்ண விடக்கூடாதுன்னா கரண்ட்டாக என்ன பண்ணணும், படிக்கணும். இதை தாண்டி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிக்கும் போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ், ஒரு எம்பவர்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் அந்த ஒஸ்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்போ படிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் டு டூ. அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நமக்கு பிடிக்குது, ஒரு சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அவ்வளோதானே அப்படின்ற ஒரு இது வந்துருச்சுன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து படிச்சிருவோம். லைஃப் வந்து அவ்வளோ இதுவாக போகையில் டிஃபிகல்ட்டாக போகும்போது படிக்கிறது வந்து ஈஸி வே அவுட் நமக்கு. ஸோ அந்த மெயின்ஸ் அதான் எழுதும்போது டெலிவரி காம்ப்ளிகேஷன், சிவியர் பிளட் லாஸ்,
ஸ்டிச்சஸ் எல்லாமே இருந்தது. இருந்தும் அந்த மெயின்ஸ் வந்துட்டு நான் போய் எழுதினேன். 30 டேஸில் டெலிவரி முடிஞ்சு 30 டேஸில் போய் எழுதுறேன். பேப்பர் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே ஒரு 70 மார்க்ஸ் கிட்ட விட்டுட்டேன். இது இன்னும் கூட அந்த ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும், அந்த வென்ஃப்ளான் போட்ட ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும். பெண்ணு பிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பழக்கமே இருக்காது. ரொம்ப ஷிவரிங் இருக்கும் எனக்கு. அந்த 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ வேறு போட்டிருந்தாங்க. எனக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லிஃப்ட் இல்லை, ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லோ பிபி வேறு. ஏறி போனோடனே பிரேக் இருக்கிறன்னு வரும். அந்த 10 மினிட்ஸ் வந்து போய் படுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் உட்கார முடியாது. அதை விட ஹெவி ஒன் பெயின் வந்து அதை விட சிவியராக இருந்துச்சு. பென் எடுத்தால் ஷிவர் ஆகுது ஹேண்ட். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்க ரஃப் ஷீட்டில் வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பென் ஸ்ட்ரோக்ஸ் இப்படி போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கை வந்து இதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு எழுத ஆரம்பித்தோடனே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இந்த பேக் பெயின்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு. உட்காந்து எழுதுனதே 3 ஹவர்ஸ் உட்காந்துட்டோம் எக்ஸாம் ஹாலில். அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு வந்தாச்சு. வராது, எனக்கு ஹோப் இல்லை. அந்த மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகணும்னு எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் பிரேக் எடுத்துட்டேன். ஒரு 4-5 மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லாக பையனை பார்க்குறது அந்த இதுலேயே வந்துட்டு பிரேக் எடுத்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா தேர்ட் அட்டெம்ப்ட் திருப்பியும் ப்ரிலிம்ஸ் எழுதுனேன். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நல்லாவே மார்க் வந்தது. அந்த டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு குரூப் 2 வந்துச்சு. குரூப் 2 வர டைம் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ப்ரெக்னென்சினால் ஸ்டீராய்டு வந்து டெய்லி காலையில் வந்து ஸ்டீராய்டு போடணும். போட்டதுனால வயிற்றில் ஃபீட்டஸ் வந்து பையனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா கிட்னியில் வந்துட்டு ஸ்டீராய்டோட இம்பாக்ட்னால அவனுக்கு யூரின் வந்து ட்ரைனே ஆகலை லெஃப்ட் சைட் கிட்னியில். ஸோ டாக்டர்கிட்ட போய்ட்டு கண்டினியூஸாக ஸ்கேன்ஸ் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் திருச்சியிலேருந்து சவுத் வரைக்கும் எங்கெங்கே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ எல்லாரையும் போய் கன்சல்ட் பண்ணி சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்து பார்த்தோம். சர்ஜரியிலேருந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து கரெக்டாக ஒன் இயர் பேபி. ஸோ நடக்கக்கூட ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே சர்ஜரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் அப்போ எல்லாருமே. அந்த டைமில் அவனுக்கு வந்து ஜான்வரியில் வந்து இதை கண்டுபிடிக்கும், டிசம்பரில் வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். ஃபெப்ரவரியில் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ், February 25th வந்து குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இன் பிட்வீன் தான் வந்து அந்த டைம்லேயுமே படித்தேன். அவனுக்கு அந்த மெடிக்கல் செக்கப் ஸ்கேன்ஸு ஒரு நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்லாம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் பெயின் அவனுக்கு. ஸோ அந்த டைம்லேயுமே அம்மாவும் தம்பியும் ஃபுல்லாக பையனை பார்த்துக்கிட்டாங்க. பெரியம்மா, அண்ணன், ஆச்சி எல்லாருமே ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் வந்து. மனசு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல். எப்படி அது வந்து எனக்கு அந்த முன்னாடி நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட அவனுக்கு முடியலைன்றப்போ இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சிவியர் எனக்கு. என்ன ஆகும், சர்ஜரி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபுல் அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க, எப்படி ஹவ் இட் வில் டர்ன் அப் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி இருந்தது. பேசக்கூட தெரியாது, என்ன சொல்லுவான் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது ரொம்ப சிவியரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க சர்ஜரிக்கு முன்னாடி. அதான் February 25th வந்து முடிச்சுட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் போயிட்டு அட்மிட் ஆயாச்சு அவங்க டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீக் அட்மிட் ஆனோடனே உடனே சர்ஜரி பண்ணிவிட்டு 1 வீக் வந்து ஃபுல்லாக ஐசியூலேயே அவனை மானிட்டரிங்லேயே வச்சுருந்தோம். 1 வீக்கும் ஃபுல்லாக ஐசியூவில் அவன் கூடவே மதர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவன் கூடவே ஐசியூவில் இருந்து எல்லாம் பண்ணி அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீஸ் ரெக்கவரிங் ஃபைனலி. ரொம்ப வந்து நமக்கு பாக் டவுன் ஆகும், எல்லாமே வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுதான் வாட் இஃப் இட் ஆல் டர்ன்ஸ் அப் குட் இன் த எண்ட். நம்ம ஒரு எஃபர்ட்டை கம்மியாக போடுறதுனால ஒரு ஃபியூச்சரே, ஏன்னா எனக்கு அவனுக்கான ஃபியூச்சர்ன்றது தான் வந்து நான் என்ன போடுறேனோ அந்த எஃபர்ட் தான் அவனுக்கான ஃபியூச்சர். ஸோ அதெல்லாம் யோசிக்கும்போது இட் இஸ் வர்த் இட் அப்படிங்கிற மாதிரி தான். அவனையும் பார்த்துட்டு அவன் எப்படின்னா கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தான், தூங்குவான், எல்லாமே பண்ணுவான். டெஸ்ட் எழுதிக்கிட்டே ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அந்த குரூப் 2க்கு வந்து ஒரு 60-70 டெஸ்ட் கையில் கிடைக்கிற டெஸ்ட்டெல்லாம் எழுதுவேன், மெயின்ஸ் டெஸ்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் எழுதாமல் தான் நமக்கு கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேனிக்லேயே நிறைய டெஸ்ட் எழுதுவேன். ஏன்னா அந்த மெத்தடாலஜி தெரியாமல் எழுதிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று எழுதணும் அப்படி எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதுனா தான் அன்றைக்கி வந்து எனக்கு மைண்டே வந்து ஃப்ரீ ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எழுதுவேன். ஒரு 100 மார்க் டெஸ்ட்டுனாலும் சரி என்னத்தையும் ஒன்று எழுதிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டே இருப்பேன். பையனையும் அப்படி தான் நடுவில் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி செக்கப் கூப்பிட்டு போயிட்டே இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சது. அந்த டைம்லேயும் அதுதான் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹார்ட்ஷிப் வருதுன்னா ஃப்யூச்சர் வந்து ஏதோ நமக்கு நல்லா ஆக போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஹார்ட்ஷிப் வருது. ஆமாம். அந்த சர்ஜரிக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி எனக்கு மெயின்ஸு. அந்த ட்ரீட்மெண்ட் டைமில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் மெயின்ஸு. ஆமாம், டாக்டர்கிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி 25th வந்துட்டு எக்ஸாம் இருக்குது, அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட வந்து அட்மிட் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னப்போ கிட்னி வந்து ரொம்பலாம் அப்படியே சடனாலாம் இம்பாக்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபங்க்ஷனாலிட்டி குறையும், சர்ஜரி பண்ணிட்டோம்னா டப்புன்னு சரியாயிடும். அதுதான்
அதுதான் அந்த டைம்லேயும் அதான் டெஸ்டிங் டைம்ஸ் அவ்வளோதான் அப்படின்றத மைண்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான். ஏதோ நம்ம இவ்வளோ நாள் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நம்ம அவ்வளோ டிஃபிகல்ட்டான டைம்ஸில் இருந்தது நம்ம படித்ததுக்கு ரீசன் வந்து அதுதான். இப்போது இதனால் விட்டுறக்கூடாது அப்படின்னா அதுக்காக அவனோட கேர்லேயும் குறை வைக்கலை. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். மைண்ட் ஒன்று தான், அதுதான் மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இது பண்ணி வச்சுட்டு நம்மளை விடையும் இருக்காது. அதில் தான் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. இன்றைக்கி வந்து எந்திரிச்சிட்டோம், இது ஒரு ரோல் தான், அதுவும் ஒரு ரோல். ஒரு ஐடியில் நம்ம இந்நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா அந்த வேலையை பார்த்துருப்போம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். என்னால் படிக்கவே முடியலைனாலும் ஏதாவது டெஸ்ட்டாவது நான் வந்து சும்மா எழுதி பார்த்துருவேன் ஒரு நாளைக்கு. ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் மாதிரி என்னால் படிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு ஃபீட் பண்ணும்போதே கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணுறது, வெப்சைட்ஸில் ஸ்டாட்டிக் இது ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டிகல்ஸை சும்மா பார்க்குறது, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்காக அதை விட்டுறக்கூடாது, அதுக்காக இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். 3 hours தூங்கினா 3 hours ஃபீட் பண்ணணும், நைட் 8 hours தூங்குறோன்னா 8 hours ஃபீட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தான் அந்த டைமில். ரொம்ப கிளிங்கியாக இருந்தான். ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போகிறதுனால ரொம்ப பயந்துட்டு இது பண்ணிட்டு அஃபெக்ட் ஆகிட்டு அப்படி இருந்தான். ஸோ அவனையும் விட்டுற முடியாது. அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? படிச்சுட்டே இது பண்ணுறது, தம்பி ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி தான் படித்தேன் அந்த டைமில். ஸோ படிச்சுட்டு பட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நான் நினச்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியல அந்த குரூப் 2ல். ஸோ கிளியர் ஆகிடுச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் அட்டம் குரூப் 2ல் ஃபர்ஸ்ட் அட்டம் இது 161.5 வாங்கினேன். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட். நம்ம நிறைய பெரிய ஆளுங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்களுக்கான ப்ராக்ரெஸுக்கான ஒரு வழியே இருக்காது. அதையும் தாண்டி யார் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசித்து அதையும் தாண்டி யார் வெளியில் வராங்களோ அவங்க தான் ஷைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கிளியர் பண்ணவங்க ஒருத்தருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ரஃப்பான ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கும். அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் படிக்கிறவங்க எவ்வளோ பேர், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் ஸ்டில் மேனேஜபிள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டோம், இன்னும் ஒரு ஸ்டெப்பு தானே, பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த அட்டம்ப்டை கிளியர் பண்ணியிருக்கலாம், இந்த தடவை பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனது. தேர்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் ஒரு 12 மார்க்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. மேக்ஸில் வந்து மேக்ஸ்லேயே 20 மார்க்ஸ் கிட்ட விட்டுட்டேன் கேர்லெஸ் மிஸ்டேக்கில். அடுத்த குரூப் 1 தேர்ட் குரூப் 1 மெயின்ஸில் அது ப்ரிலிம்ஸ் எல்லா டைமே பாஸ் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸில் ப்ராப்ளம் இல்லை. மெயின்ஸில் வந்துட்டு இது விட்டுட்டேன், மேக்ஸில் வந்து விட்டுட்டேன். ஸோ மற்றது எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்கோர். பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, தேர்ட் பேப்பரில் எல்லாமே நல்ல ஸ்கோர். அதில் வந்துட்டு 457 வந்துச்சு. ஒரு 12-13 மார்க்ஸில் வந்துட்டு அந்த டைம் வந்து விட்டுருச்சு. சரி, அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா, ஆமாம் அந்த டைம் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அந்த தேர்ட் மெயின்ஸ் வந்து. ஏன்னா அப்போ வந்து பெருசாக பையனோட இஷ்யூ வேறு எந்த இஷ்யூமே இல்லை. நல்ல கம்பேரிட்டிவ்லி மற்ற அட்டம்ஸோட கம்பேர் பண்ணாலும் தேர்ட் அட்டம் வந்து கொஞ்சம் காமன் நல்லா படித்தேன். ஸோ அது வந்து வரல அப்படிங்கும்போது அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அந்த டைமில் குரூப் 2 ரிசல்ட்டும் வரல. தேர்ட் மெயின்ஸ் எழுதும்போது குரூப் 2 ரிசல்ட்டும் வரல, நடுவில் தான் வந்துச்சு இல்லையா. இந்த குரூப் 2ஓடதே ரொம்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நடுவில் தான் எழுதிட்டு இருக்கேன். குரூப் 2 வருமான அன்சர்டனிட்டி, குரூப் 1 வந்துருன்ற ஒரு ஹோப்பில் இருந்தேன். பட் அந்த குரூப் 1 வந்து வரல. சரி, ஓகே, குரூப் 2ல் போயிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கரெக்டு, அதுக்கப்புறம் வந்துச்சு அக்டோபரில் வந்து. ஆமாம், கரெக்டு. அப்போ வந்து குரூப் 2 வந்ததுக்கப்புறம் சரி, நான் வந்து எப்போவுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா அந்த மார்க் வந்து ஆல்மோஸ்ட் என் பேப்பரில் வந்து வந்துடும். எப்போவுமே ஒரு மார்க்காக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுற மார்க்குக்கு ஒரு +or-5-6 தான் வரும். ஸோ இந்த இதில் வந்து நான் ஒரு 165 எதிர்பார்த்தேன். 161 வந்துருச்சு மெயின்ஸில், குரூப் 2 மெயின்ஸில். என்னென்னா அந்த கட் ஆஃபை தாண்டி அந்த ரேங்க்கில் வருவோமா அப்படிங்கிற ஒரு யோசனை, எல்லோரும் நம்மளோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து வந்துருச்சு, அந்த குரூப் 2 வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹோப்பு, நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, நாலேஜும் இருக்குது. எங்கே என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து இது வரைக்கும் டைம் டெடிக்கேட்டடாக எடுத்து படிக்கலை. இந்த மெயின்ஸுக்கு டெடிக்கேட்டடாக எடுத்து அப்போது ப்ரிலிம்ஸுக்கெல்லாம் வந்து கேப் இல்லை, லீவ் இல்லை, எதுவுமே இல்லை. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஆனால் போட்டேன். இந்த டைம் நல்லாவே எழுதினேன். 168 வந்துச்சு 4வது அட்டம்ப்ட். இந்த கிளியர் பண்ண குரூப் 1ஓடது 168 எடுத்தேன் ப்ரிலிம்ஸில். ஸோ நல்லாவே ஹோப் இருந்தது. ஆல்ரெடி எல்லாமே ஸ்டாட்டிக் எல்லாம் கவர் பண்ணிட்டோம், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு ஏதோ ஒரு ஏரியாவில் லாக் ஆகிறோம் மெயின்ஸ் எழுதுகிற இடத்துல, அந்த இது என்னன்னு பார்த்து அதை மட்டும் ஹிட் பண்ணி ப்ராப்பராக 3 மாதம் படித்தோம்னா கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு சென்னை போயிட்டேன். நான் சென்னையில் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் விட மாட்டேன், எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதிட்டு ஐ வாஸ் ப்ரிட்டி ஹோப்ஃபுல். மாடல் டெஸ்ட் வரைக்குமே என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னால் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தேன். பட் ஸ்டில் அந்த பிசிக்கு இந்த டைம் வந்து வேகன்சி ரொம்ப கம்மி இந்த குரூப் 1ல். ஸோ ஒரு 20க்கு மேலே போயிட்டா 30க்கு மேலே போயிட்டாலே போஸ்டிங் இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன். அதனால் எல்லாமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் 200% போட்டு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
படித்து ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நோட்ஸ் எப்படி ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுத முடியும், எல்லா இடத்துலையும் எப்படி ஃபேக்ட்ஸ் எப்படி டேட்டா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த டைம் வந்து எழுதிட்டேன். ரிசல்ட் பார்த்தோன்னே அதான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. கலீக் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து மறந்துருச்சு. அப்புறம் நம்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சம்திங் இஸ் கோயிங் இன் ஆர் வே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 வீக்கில் லீவை போட்டு சென்னை போயிடலாம் அப்படின்ட்டு உடனே லீவ் போட்டேன். லீவ் போட்டு மறுபடியும் இன்ஸ்டியூட்டில் தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எப்படிலாம் வந்துட்டு நம்ம பர்சனலைஸ்டாக ஒருத்தரும் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு எப்படி அவங்களோட இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணணும், அந்த மாதிரிலாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மெயின்ஸ்லேயுமே அப்படி தான். ஸோ இன்டர்வியூ ரெடி பண்ண நிறைய ஆஃபீஸர்ஸோட கைடன்ஸ் வந்து கிடச்சிது. இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு சேர்மன் மிஸ்டர் பிரபாகரன் சாரோட போர்டு எனக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாப் வருதோ இல்லையோ சாரோட போர்டுக்கு போனதே எனக்கு பெரிய ஹாப்பினஸ். போயிட்டு நல்லா அவுட் ஆஃப் மை ஹார்ட் நல்லா பேசிட்டு வந்தேன். ஸோ இன்டர்வியூலையுமே ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்துச்சு. ஓவரால் ரேங்க் 10 வந்துருச்சு. டு பி ஃபேர் இவ்வளோக்கு அப்புறம் கொஞ்சம் ரேங்க் கம்மின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பேப்பரில் வந்து லாஸ்ட்டில் எத்திக்ஸ்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் எழுதினேன். லாஸ்ட்டில் ஃபுல்லாக நான் நினச்ச அளவு கண்டென்ட் கொடுக்க முடியல. எத்திக்ஸில் பாலிட்டிலேயும் சில இடத்துல ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் நினச்ச அளவு கொடுக்க முடியல. பட் ஓகே, போட்ட எஃபர்ட்டுக்கு சம்திங் ஐ காட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு கொடுத்த வேலை ஜாஸ்தி தான். ஸோ அதுதான் இல்லை, நமக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும்னா அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டம் வந்து படணும் அப்படின்னா பட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறதுக்கு we can make something out of it, அவ்வளோதான். ஆமாம், அதுக்குள்ளே இருக்க நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நமக்கு பெரிய இதெல்லாம் நம்ம அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரோம், எவ்வளோ சீக்கிரம் டைவர்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கான அது என்னவாகவே இருக்கட்டும். ஒரு பெயிண்டிங் பிடிக்குதா, எமோஷனல்லேருந்து வெளியே வரணும், ஒரு பெயிண்டிங்காவது பண்ணி டைவர்ட் பண்ணிடணும். நத்திங் இஸ் ஸோ பிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஓகே தான். நமக்கும் நிறைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்து நமக்கு வரும், எல்லாமே தான் நடக்கும். அதுலேருந்து டைவர்ஷன் எனக்கு படிக்கிறதுன்றது வந்து எனக்கு ஒரு எமோஷ்னல் லெட் அவுட் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு நான் படித்ததுனால இது பண்ணிடுச்சு. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போது அந்த மெயின்ஸ் அப்போலாம் வந்து மேபி அது வந்து சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து இட் இஸ் நாட் அ கோப்பிங் மெக்கானிசம். அது வந்து ஒரு அட்வைசபிள் திங்கே கிடையாது. ஆனால் என்னென்னா ஒரு டினையல்லையே வளர்ந்துருது. அது வந்து எனக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மைண்டில் அஃபெக்டே பண்ண விடுறதில்ல. அது வந்து யாருக்கும் நடக்குது, ஒரு 3rd person பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி யாருக்கும் நடக்குதுன்ற மாதிரி விட்டுட்டு நம்ம லைஃப்பில் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். என் பையனை நல்லா பார்த்துக்க முடியுமா, இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டை என்னால் எழுத முடியுமா, இன்றைக்கி ஒரு புக்கை என்னால் படிக்க முடியுமா, அதை மட்டும் தான் என்னால் கண்ட்ரோலில் இருக்க முடியும். அடுத்தவங்க மைண்ட் செட்டை போயெல்லாம் என்னால் மாற்ற முடியாது. நான் கரெக்டாக இருக்கேன், மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான் எனக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டு நம்மளால் என்ன பெஸ்ட்டு, நம்ம வந்து நம்ம கேப்பபிலிட்டிக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறமும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம்னா பெருசாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நமக்கு தேவைப்படாது. அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுறாங்க அப்படி யோசிக்கல தான் என்னதான். அதான் டைம் அண்ட் காட்ஸ் பிளான் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஃபேராக தோணுனாலும் இந்த எண்ட் இட் வில் ஆல் ஒர்க் அவுட், அவ்வளோதான். அந்த மாதிரி தோணுச்சு. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கடைசியில் கிடச்சிடும். நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சார், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இன்னொரு குறள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எதுவுமே பெருசுன்னு நினச்சி நம்ம வந்து அப்படியே அதை பார்த்து மலைச்சு போய் அப்படிலாம் உட்காரக்கூடாது. இதை செய்ய எதுவுமே ஈஸி தான். ஸோ முயற்சி பண்ணோம்னா எல்லாமே வந்து